குட் மார்னிங் லேடிஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஆரபி குட்டூரும் இன்னர்வீல் ஆதம்பாக்கம் இன்னர்வீலும் சேர்ந்து இந்த ஒர்க் ஷாப்பை நம்ம பண்றோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நவராத்திரி வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது. சக்தி, செல்வம், நமக்கு கல்வி கொடுக்குற தெய்வங்களை வழிபட்டு தான் பண்றோம். 10வது நாள் வந்து இதெல்லாம் வெற்றியா கொண்டாடுற மாதிரி விஜயதசமியா செலிப்ரேட் பண்றோம். பட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல வந்து உள்ளடங்கி இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 10 நாளோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவிட்டியை எல்லாத்தையும் விலக்கிட்டு பாசிட்டிவிட்டியையும் கிரியேட்டிவிட்டியையும் வளர்க்கறதுக்காக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல். திருப்பி சொல்ல போனா இது வந்து கலைகளின் ஃபெஸ்டிவல் தான் சொல்ல முடியும் நவராத்திரியை. ஏன்னா இதுல வந்து அத்தனை வருஷம் பூரா போடாம இருந்தவங்க கூட விதவிதமா கோலம் போடுறது என்ன, ட்ரெஸ் பண்ணிக்கிறது என்ன, வீட்டுல அலங்காரம் பண்றது என்ன, விதவிதமா சமைக்கிறது என்ன, என்னென்ன ஆர்ட் டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கோ எல்லாமே இந்த 10 நாள்ல அடிச்சு பிடிச்சு போட்டி போட்டு எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்துருவோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த தடவை நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் எனர்ஜியோட இந்த 10 நாளும் செமையா பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி டைம்ல இப்போ நாங்க ஆரபி குட்டூரும், இப்போ இவங்க ஆரபி குட்டூரோட நோக்கமே என்ன அப்படின்னா, இது மாதிரி உங்களுக்கு வீட்டுல இருந்துட்டும் உங்களோட வேலை, வீட்டு வேலை, மற்ற பொறுப்புகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை நீங்க ஒரு பேக்கெட் மணியாவது ஏர்ன் பண்ற மாதிரியும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா. ஏன்னா நம்ம ரொட்டீனா காலையில இருந்து ஒரே வேலை பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடிக்கும். ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா முக்கியம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கிற லேடிஸ்க்காக தான் நாங்க இதை வந்து மேக்சிமம் எவ்வளோ ரீச்சபிளா அவங்களுக்கு பண்ண முடியுமோ, ஆன்லைன் கிளாஸஸ் ஆகட்டும், ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆகட்டும், எல்லாமே பண்றோம். நிறைய டைம் கொடுத்து பண்றோம். ஒரு கோர்ஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா கோர்ஸ் முடிஞ்சு அந்த டைமுக்கு முடிஞ்சதுன்னா குரூப்ல இருந்து எடுத்துருவாங்க, வெளில வந்துருவீங்க. அடுத்தது ஃபர்தரா அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது. மறுபடியும் வேற ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி நாங்க அப்படி இல்லை, ஒன்ஸ் ஆரபி குரூப்ல வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களை எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க விடாம உங்களுக்கு நீங்க வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லாம ட்ரைனிங்கும் எடுத்துப்பீங்க, ஜாப் ஒர்க்கும் பண்ணுவீங்க, வீட்டுல இருந்தே பண்ணுவீங்க. இப்ப நடுவுல சிலர் வந்து பிரேக் எடுத்துப்பாங்க, வீட்டுல ஏதாவது இஷ்யூஸ்னா அவங்களுக்கு அதுக்கான டைமும் எந்த ப்ரெஷரைஸும் பண்ணாம, ஆனா உங்களுக்கு எஃபெக்டிவா உங்க டைமை யூஸ் பண்ற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ பண்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஆதம்பாக்கம் இன்னர்வீலும் நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு வந்து சோயிங் மிஷின் கொடுக்கறது, ஃப்ரீயா கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, அது மாதிரி இன்னும் நிறைய பண்ணி நம்ம போஸ்டர்ஸ் பார்த்துப்போம். அவங்களும் மேக்ஸிமம் லேடிஸ்க்கு வந்து எவ்வளோக்கு ஹெல்ப் பண்ணலாமோ பண்ணிட்டு இருக்காங்க வெளியில எடுத்துட்டு வரதுக்கு. எங்க இப்போ இது நாங்க 2 பேரும் இந்த நவராத்திரியில ஒண்ணு சேர்ந்ததுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா, நாங்க நல்ல பாசிட்டிவா ஒரு வைபா நாங்க நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த டைம்ல உங்களுக்கு வந்து நவராத்திரியில இந்த த்ரெட் எம்ப்ராய்டரியை பத்தி, ஏன்னா ஆரி எம்ப்ராய்டரி பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். த்ரெட் எம்ப்ராய்டரி நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும், த்ரெட் எம்ப்ராய்டரி நல்லா தெரியும். ஆனா நம்ம நீங்க தெரிஞ்சிருக்கிறது ஜஸ்ட் அல்பபெட்ஸ் தான். இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு கோர்ஸ் நாங்க எடுக்கிற கோர்ஸ்ல என்னென்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்ல தான் இந்த அம்பாளுக்கு நீங்க எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ரன்னிங் ஸ்டிச், கட்ச் ஒர்க்கு, இது அதே மாதிரி பேர்ல் நாட்டு, நவாரி ஒர்க்கு, புல்லியன் ரோஸ், செம்மந்தி, காஷ்மீரி டைமண்ட் அப்படின்னு எல்லாம், இது கசுட்டி, இது வந்து சிக்கன் காரி, அது வந்து ஆரி. இது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னைக்கு அம்பாளை வந்து ஒரு ஸ்டைல்ல எம்ப்ராய்டரியும் பண்ணி டெக்கரேட்டும் பண்ணி இன்னைக்கு அந்த உங்களுக்கு இதை வந்து டிஸ்பிளே பண்றதும் இன்னைக்கு எதுவும் அதே மாதிரி இது புல்காரி, அது லேசி தேசி. இதுல மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ் வந்து இது ரன்னிங் ஸ்டிச்ல எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆனா நீங்க வந்து இதை வந்து இதோட பேஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல முடிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கு. இதுக்கான சாம்பிள் தான் வச்சிருக்கோம். இப்போ நீங்க இதை வந்து இன்னைக்கு ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளா, ஊசி கூட கோக்க தெரியாது எங்களுக்குன்னு சொல்றவங்களுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நமக்கும் பண்ண தெரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். எதுவுமே உங்களுக்கு கம்பல்ஷன் கிடையாது. ஜஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு 2 ஹவர்ஸ்ல என்னென்ன உங்களுக்கு மேக்ஸிமம் கற்றுத்தர முடியுமோ நாங்க கற்றுக் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்க வந்து நிறைய உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். அடுத்தது சாரி டாசல் ஒர்க் ஷாப் போடுறோம். இதுவும் அடுத்தது லிப்பன் ஆர்ட் ஒர்க் ஷாப் போடுறோம். போன வருஷம் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஜுவல்லரி மேக்கிங் அந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போட்டிருந்தோம். விதவிதமாக ஜுவல்லரி மேக்கிங்ஸு, ஃபில்லிங் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ தேங்க்யூ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்க சௌமியா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தா, நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தோம் ஆன்லைன் கிளாஸ்க்கு. நான் சொல்ல நிறைய விஷயங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ரிக்வஸ்ட் நிறையா வைக்கிறேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸுக்கு நிறைய பேர் திருப்பத்தூர்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து அந்த மாதிரி நிறைய பேர் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து லக்ஷ்மியை ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி என்கொயரி பண்ணியிருக்கோம். நிறைய கோவிட் டைம்ல நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் ஆஃப்லைனுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி வர ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே அப்படின்னு ஆஃப்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பண்ணலாம்.
கண்டிப்பா. ஸோ இவங்க சொல்லாம 2 இது விட்டாங்க. காந்தா ஸ்டிச், ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட. காந்தா ஸ்டிச்சும் இன்னொன்று கமல் கடாய் ரொம்ப நல்லா இருக்கும் அவகிட்ட. அது 2 நீங்க விட்டுட்டீங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க கிட்ட. நான் ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேனாக்கா, நான் வந்து பாம்பேல இருந்தேன் 2020 வரைக்கும். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்போ வந்து நான் மெட்ராஸ் வந்த உடனே பாம்பேல நிறைய ஒர்க்கு பண்ணிப்பேன். மெட்ராஸ் வந்தோடனே யார் இந்த மாதிரி பண்ணுவா, எனக்கு ஒர்க்கு பத்தி தெரியவே தெரியாது. ஊசியில நூல் கோக்க தெரியாதுன்னு சொல்றத நான் ஒத்தி தான். எனக்கு ஊசியில நூல் கோக்க தெரியாது, என்னோட ஹஸ்பண்ட் தான் கொத்து கொடுப்பேன். ஆனா வந்து தப்புன்னு தான் கண்டுபிடிச்சிடும் இந்த மாதிரி. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒர்க் பண்றவங்க தான். இந்த புடவைக்க விட என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் எனக்கு 25th anniversary இது பண்ணி கொடுத்தா. ஸோ எனக்கு இந்த ஒர்க் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, பண்றவங்க மேல ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்னர்வீல்ல இருக்கும்போது விமன்ஸ் டேக்கு இவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. உடனே எனக்கு கார்டு வாங்கிட்டு உடனே அவங்கள அப்ரோச் பண்ணேன். நிறையா நானும் தைச்சேன்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்ககிட்ட தைச்சிட்டு இருக்காங்க. அப்போது அப்படியே நம்மளோட இது ஜேர்னி வந்தது. அப்போது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இவங்களை மீட் பண்ணும்போது இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, நாமளும் கற்றுண்டு விமன் ஆண்டர்பிரினரையும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஏழை குழந்தைகளுக்கு ஸ்கூலில் வந்து நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரீயா. ஏன்னா நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் குழந்தைகள்லாம் இருக்கா. ஸோ என்ன அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. சிலதெல்லாம் படிப்பில் நல்லா இருக்கும், சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி கைத்தொழில நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு நான் அவங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களோட அந்த மோட்டிவ் பிடிச்சிருந்தது. அதனால நான் சொன்னேன், சரி நீங்க ஒர்க் ஷாப் பண்ணும்போது நான் என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்க 2 பேரும் ஒர்க் ஷாப் ரெடி பண்ணோம். ஸோ லக்ஷ்மியோட எண்ணங்கள், பாசிட்டிவிட்டி அதெல்லாம் பிடிச்சதுனால நானும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம் நாங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் லக்ஷ்மி உங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட்டு. இதுலேருந்து நீங்கள் விமன் ஆண்டர்பிரினராக வரதுக்கு நான் வந்து உங்களை இது பண்ணுறேன், என்கரேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ ஆண்டி. யூடியூப் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து ஆல் இன் ஆல். அது அவங்க கோமதி, கீதா, ஜெயா, இது வந்து டெய்ஸி, இவங்க கவிதா, ஸ்ரீமதி, செல்வி, இன்னும் 4 பேர் வரணும். நாங்கள் எல்லாரும் டீமாக தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு லக்கிலி இதுவும் அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒர்க் ஷாப் போடும்போது நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சாரி கட்டி. அது நான் சொல்றேன் ஆஸ் an ஆடியன்ஸ், நீங்க சொன்னா நல்லா இருக்காது. அந்த மண்டபத்துல இவங்களை வந்து நிறைய ஸ்டால் இருந்தது. ஓகே, என்ட்ரி ஆன நாங்க இன்னர்வீல்ல இருந்து வந்தோம். என்ட்ரி ஆன உடனே பார்த்தானா ஒரு குரூப் அப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி. நான் தான் நேச்சுரலாவே எனக்கு இந்த கை ஒர்க் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பார்த்தோன்னே இவங்களை அப்படியே என்ன அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. நேரம் இவங்க கிட்ட போறேன், என்ன ஒர்க் பண்றீங்க எல்லாம் கேட்டுட்டு. ஏன்னா இவங்க ஃபுல் டீம், இவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க, ஃபுல் டீம் அதே ட்ரெஸ் தான் போட்டுருக்கோம். எனி ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டோ, நான் இவங்களை ஃபாலோ பண்றேன். எனி ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது சொப்ன சுந்தரின்னு ஒருத்தி இருக்கா, உள்ள ஒரு பொம்மை இருக்கு, அதுக்குதான் எல்லாம் போட்டு விடுவோம் மாடல். ஸோ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட், இவங்க இப்போதான் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் இப்போதான் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஆல்ரெடி பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே இப்போ நாங்கள் கையால் பண்ண ஒர்க்கில், கட்சி ஒர்க்கில் இந்த வருஷம் வந்து நாங்கள் கட்சி திருவிழாவாக தான் நவராத்திரியை கொண்டாடுறோம். நீங்கள் இன்ஸ்டா பேஜில் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று முந்தா நாள்லேருந்து ஒரே கட்சி சாரீஸாக தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்ததெல்லாம் ஒன்று. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சாரீ எடுத்து ஒரே மாதிரி டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு டிசைன் ஒருத்தருக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் இப்போ தான் படித்து கற்றுக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தான் சொன்னீங்களோ கட்சி வந்தோடனே கட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. நிறைய பண்ணலாம், நிறைய கற்றுக்கலாம், இன்னும் நிறைய இருக்குது. இந்த தடவை பிள்ளையார் சதுர்த்திக்கு ஹைலைட் வந்து இவர் தான் கட்சி ஒர்க்கில். இதுதான் ஃபுல்லாக பண்ணோம் நாங்கள். ஸோ கட்சி ஒர்க்கை இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நான்லாம் வந்து 5-6 வயசுலேருந்து இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன்.